வணக்கம், நல்லா இருக்கீங்களா? டெக் தமிழா சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புதிய ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி A32 புத்தம் புதிதாக கேலக்ஸி A சீரிஸில் அறிமுகப்படுத்தியுள்ள ஒரு நாயகன் இது. நாயகனா இல்லையாங்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் வேரியண்ட்டில் தான் இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. 6 GB RAM 128 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இது வருது. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 22,000. ஆனால் இப்போ சில பேங்க் கார்டு ஆஃபர்லாம் இருக்குது. திரையில் நீங்கள் பார்க்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டீட்டெயில்ஸ் பார்த்துங்க. அப்படி பார்க்கும்போது இது வந்து 20,000க்கு நீங்கள் வாங்கலாம். ஸோ இப்போ இந்த கேலக்ஸி A32ஓட அன்பாக்சிங் இப்போ நம்ம பார்க்கலாம். பாக்ஸ் எனக்கு அனுப்பும்போது கூடுதலாக ஒரு செக்லிஸ்ட்டும் அனுப்பியிருந்தாங்க. ஸோ இந்த செக்லிஸ்ட்டில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 90Hz சூப்பர் AMOLED டிஸ்பிளே, கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் ஆசம் கேமரான்னு போட்டிருக்காங்க. லாங் லாஸ்டிங் பேட்டரின்னு போட்டிருக்காங்க. 5000 mAh பேட்டரியோடி வருது. ஆசம் நியூ கலர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. சரி, செக்லிஸ்ட்டை கீழே வச்சுட்டு பாக்ஸை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இப்போவே பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் பண்ணலைன்னா அப்படியே பண்ணியிருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி, கேலக்ஸி A32 இந்த மாதிரி பாக்ஸில் இது வருது. பின்பக்கம் இதோட கீ ஹைலைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதல்ல கிடைக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோன். A32 ஸ்மார்ட் ஃபோன் பல ஆசம் கலர்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு அனுப்பியிருக்கிறது பிளாக் கலர் வேரியண்ட். வேறு கலர்ஸ் தந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் இந்த எடுத்த உடனே எனக்கு வந்து இந்த ஃபோனில் பிடித்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பின்பக்கம் இதோட கேமரா மாடியூல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா மாடியூல் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரெக்டாங்கிள் ஷேப்பில், ஸ்கொயர் ஷேப்பில் பெருசாக அந்த கருப்பாக ஒரு கேமரா மாடியூல் பெருசாக வைப்பாங்க. ஆனால் இதில் அப்படி இல்லை, நீட்டாக கேமரா லென்ஸை மட்டும் ஒன்று ஒன்று அடுக்கி வச்சுருக்காங்க. சுற்றிலும் வந்து எந்த பெசல்ஸ் மாதிரி எந்த கருப்பாக ஒன்றும் இல்லை. ஸோ வந்து பார்க்க ஒரு வித்தியாசமான ஒரு அலைன்மெண்ட், இது பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ பின்பக்கம் இந்த மாதிரி கேமரா மாடியூல் இருக்குது. எல்இடி ஃப்ளாஷும் தந்திருக்காங்க. 4 கேமரா பின்பக்கம் இருக்குது. சரி, இப்போ ஃபோனை வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு 15 வாட்ஸ் பவர் அடாப்டர் மற்றும் USB Type-C கேபிள், சிம் எஜெக்டர் பின், சில டாக்குமெண்ட்ஸ். பாக்ஸில் வந்து பேக் கேஸ் கிடையாது. ஸோ இதான் வந்து இந்த கேலக்ஸி A32 ரிஃப்ளெக்டிவாக இருக்குது. இப்போ கேமரா கூட அதில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்டிவான தராங்க. ரொம்ப தின்னாக இருக்குது. 8.4 mm திக்னஸ், 184 grams வெயிட்டில் இது வருது. ஸோ தின்னாக நல்லாவே பண்ணியிருக்காங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோனால கையில் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. ஹேண்டியாக இருக்குது. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் கிரில், USB Type-C போர்ட், மைக் மற்றும் ஆடியோ ஜாக் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன், லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. இதில் வந்து நீங்கள் 2 சிம் போடலாம். கூடுதலாக ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டூவல் ஓல்டி சப்போர்ட் உண்டு. வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட்டும் இதில் இருக்குது. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒன்றும் ஃப்ளாம்பாயிண்டான ஒரு டிசைன் இல்லை. பட் கிளாஸ் பாடியில் ஒரு கேமரா மாடியூல் வந்து எனக்கு ரொம்பவே பிடித்திருக்கு. இதோட கேமரா மாடியூல் ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு லைட் வெயிட்டாக நல்லாயிருக்கு. இப்போ டிஸ்பிளேக்கு வருவோம். டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ட்ராப் நாச்சோடி வருது. ஸோ அவங்களோட பாஷையில் இது வந்து இன்ஃபினிட்டி யூ டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே, சூப்பர் AMOLED டிஸ்பிளே அதுவும். ஸோ சாம்சங்கோட டிஸ்பிளே எப்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து பிரைட்டாக நல்ல கான்ட்ராஸ்டோடி எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6.4 inch டிஸ்பிளே இருக்குது. சூப்பர் AMOLED டிஸ்பிளே, 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் தந்திருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு ஹைலைட். ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு டிஸ்பிளே இது. 800 nits பிரைட்னஸ் ஓடி வருது. ஸோ பிரைட்னஸ் லெவல் நல்லா இருக்குது. நீங்கள் வந்து சன்லைட்லலாம் பார்க்கும்போது கூட நல்ல ஒரு திரை இது கிடைக்குது. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஃப்ரெண்ட்லியும் வந்து பார்த்தீங்கன்னா கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் தந்திருக்காங்க. டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் மோட் எனேபிள் பண்ணிக்கலாம். மோஷன் ஸ்மூத்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் வேண்டாம்னா 60Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ பேட்டரி வந்து கொஞ்சம் கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 60Hzல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூ லைட் ஃபில்டர் இருக்குது. ஸ்க்ரீன் மோடு வந்து விவிட், நேச்சுரல், ஒயிட் பேலன்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே உண்டு. எட்ஜ் பேனல் இருக்குது. எட்ஜ் பேனல் மோடு இதில் உண்டு. ஈஸி மோடு இருக்குது. நேவிகேஷன் பார், இந்த ஜஸ்ட் நேவிகேஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே உண்டு. ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா பல கிளாக் வேஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்பிளே சூப்பர், வழக்கம் போல் நல்ல ஒரு டிஸ்பிளே சாம்சங் கேலக்ஸி A32ல் தந்திருக்காங்க. ஸோ சில பேர் வந்து சார் வேல்யூ கேட்பீங்க. ஸோ திரையில் இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. சென்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா சென்சர்ஸும் தந்திருக்காங்க. FM ரேடியோவும் உண்டு. இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா Android 11 பேஸ் பண்ணி One UI 3.0ல் இது பவர் ஆகுது. ஃபீச்சர் வைஸ்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா கால் அண்ட் டெக்ஸ்ட் ஆன் அதர் டிவைசஸ், கண்டினியூ ஆப் ஆன் அதர் டிவைசஸ், லிங்க் டு விண்டோஸ், ஆண்ட்ராய்ட் ஆட்டோ,
சைடு கீ கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ கேமரா குயிக்காக லான்ச் பண்ணுறதுக்கு இல்லாட்டி வேறு ஏதாவது ஆப்பை வந்து குயிக்காக லான்ச் பண்ணதுக்கு சைடு கீயை நீங்கள் டபுள் ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் பண்ண மாதிரி செட் பண்ணிக்கலாம். மோஷன் ஃபீச்சர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட் டு வேக் இருக்குது, டபுள் டேப் டு டர்ன் ஆன் ஆர் டர்ன் ஆஃப் இருக்குது, கீப் ஸ்க்ரீன் ஆன் வைல் வியூயிங், அலர்ட் வென் ஃபோன் பிக்ட் அப், மியூட் வித் ஜெஸ்டர்ஸ், பாம் ஸ்வைப் டு கேச்சர், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் தந்திருக்காங்க. டூவல் மெசஞ்சர் மோடு இருக்குது, கேம் லான்ச்சர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸில் போய். ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இந்த ஃபோனில் இருக்குது. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நல்லாவே ஆக்குரேட்டாக இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கும் இதில் உண்டு, ஆப் லாக் உண்டு. அதுக்கு நீங்கள் வந்து கேலக்ஸி ஸ்டோரில் போய் நீங்கள் செக்யூருங்கிற ஒரு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆப் லாக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். சரி, இனி வந்து பெர்ஃபார்மன்ஸுக்கு வருவோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸில் எப்படி பண்ணியிருக்காங்க அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G80 சிப்செட் யூஸ் பண்ணுறாங்க. 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடி வருது. ஸோ G80 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதோட விலைக்கு பாதி விலையில் உள்ள சில ஃபோன்களில் கூட இந்த சிப்செட் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் பெட்டராக இந்தியாவில் கொண்டு வந்திருக்கலாம். அதுதான் உண்மை. நம்ம வந்து எப்பவுமே உண்மையை தானே சொல்லுவோம். ஸோ அதனால் அதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து ஆஃப்லைன் ஸ்டோரில் வந்து பல பேர் வாங்குகிறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஃபேக்ட் நான் சொல்கிறேன். 2020 Q3 அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதத்தில் உலகத்தில் அதிகமாக விற்ற ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேலக்ஸி A21s. ஸோ அதனால் ஆஃப்லைன் மார்க்கெட்டுக்குன்னு ஒரு செக்மெண்ட் பெரிதாக இருக்குது. அவங்கள டார்கெட் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அந்த டார்கெட் பண்ணி கொண்டு வர ஆடியன்ஸுக்கு இந்த சிப்செட் போகுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க போல். ஸோ அதனால் இந்த சிப்செட்டோடு இது வருது. இது வந்து நார்மலான டாஸ்க்குக்கு எல்லாம் யூஸ் பண்ண பிரச்சனை இருக்காது. பட் இந்த விலைக்கு இதை விட அதிகம் பெட்டரான தந்திருக்காங்கிறது என்னோட கருத்து. ஸோ அதான் சொன்னேன், ஒரு ஃபோன் யாருக்கு எப்படி வேணும் அதில் வந்து எப்பவுமே நான் வழக்கம் போல் நான் சொல்கிறது தான். உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபோன் வேணும், என்ன மாதிரி தேவைக்கான ஒரு ஃபோன் வேணும், அதை பேஸ் பண்ணி நீங்கள் எப்பவுமே ஃபோன் வாங்குங்க. அடுத்தது கேமரா. பின்பக்கம் வந்து 4 கேமரா தந்திருக்காங்க. 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ் இருக்குது, 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சர், 5 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் இருக்குது. செல்ஃபிக்கு வந்து ஃப்ரண்டில் வந்து 20 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. 4K வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். கேமரா மோடில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்ட்ரேட் மோட், ஃபோட்டோ, வீடியோ. ஸோ மோடில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர், டூடில், ப்ரோ, பேனரோமா, ஃபுட், நைட், மேக்ரோ, ஸ்லோ மோஷன், ஹைப்பர் லேப்ஸ் ஆப்ஷன் இருக்குது. சில சாம்பிள்ஸ் நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். பேட்டரி இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. ஆனால் 15 வாட்ஸ் சார்ஜர் தான். ஸோ இந்த சார்ஜ் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். சார்ஜிங் டெஸ்ட் நான் தனியாக போடுறேன். பேட்டரி டெஸ்ட்டும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தனியாக நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ பிடித்திருக்கு அதெல்லாம் பற்றி பார்த்துட்டு அந்த மாதிரி வீடியோக்கள் ஆதரவு தந்தால் அதெல்லாம் பற்றி நான் போடுறேன். ஸோ பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 to 2 days வந்து பேட்டரி லைஃப் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களோட யூசேஜை பொறுத்து இருக்குது. ஸோ இதான் வந்து கேலக்ஸி A32 ஆஃப்லைன் மார்க்கெட் டார்கெட் பண்ணி எல்லாமே நல்லா தந்திருக்காங்க. டிஸ்பிளே நல்லா இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, யூஸ் பண்ண நல்லா இருக்குது வந்திருக்காங்க. பேட்ரி டீசெண்டான பேட்ரி, ஆனால் வந்து சார்ஜர் வந்து 15 வாட்ஸ் சார்ஜர் தான். ப்ராசஸர் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தது தான் இன்னும் ஒரு சூப்பரான ஒரு பேக்கேஜாக அமைந்திருக்கும். பட் ஆஃப்லைன் டார்கெட் பண்ணி கொண்டு வந்ததுனால அந்த செக்மெண்ட்டுக்கு இது ஓகேன்னு அவங்க நினச்சிருக்காங்க. ஸோ எவ்வளோ விற்றுருக்காங்க, விற்க போகிறாங்க பொறுத்து இருக்குது அது ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ரைட்டாக லாங்கானு. பட் இதான் வந்து கேலக்ஸி A32. இந்த ஃபோனை பற்றி வேறு ஏதாவது தெரியணுமா, இந்த பற்றி முழுமையான விமர்சனம் போடணுமா, வேறு ஏதாவது ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு தெரியணுமா, ஃபீச்சர்ஸ் வீடியோ தனியாக போடணுமா, அதெல்லாம் பற்றி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் இது வரைக்கும் பண்ணலன்னா இப்போவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தருங்க. கீப் மோட்டிவேட்டிங், கீப் சப்போர்ட்டிங். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.